இந்த உலகத்தில் நல்ல வசதியாக வாழ்ந்த ஒரு மனிதர், தனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு மனிதர் அருமை நாளில் நரகவாசிகளில் ஒருத்தராக கொண்டு வரப்பட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், நரகத்தில் ஒரே ஒரு தடவை தான் நரகத்தில் போட்டு எடுத்துட்டு அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது சந்தோஷத்தையும் சுகத்தையும் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்வாராம், நான் இது வரைக்கும் அப்படி எந்த சந்தோஷத்தையுமே பார்த்ததில்ல, எதையுமே அனுபவிச்சதில்லைன்னு சொல்வாராம். அவ்வளோ வருஷம் அந்த உலகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்து அது எல்லாம் ஒரு நிமிஷத்தில் மறக்கடிக்கிற அளவுக்கு அந்த நரகத்துடைய வேதனை மோசமாக இருந்திருக்கு. அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் வாழ்ந்த ஒரு மனிதர் மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு வராங்க. அல்லாஹ் அவங்களையும் அதே மாதிரியே சொர்க்கத்துக்கு ஒரு தடவை அனுப்பி வெளியே எடுத்துட்டு அவங்கக்கிட்ட கேட்குறான், இது வரைக்கும் நீங்கள் எதையாச்சும் சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் என்ன சொல்வாராம், நான் அப்படி எதையுமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எனக்கு துன்பம் அப்படிங்கிற ஒன்றே வந்தது கிடையாது அப்படின்னு சொல்வாராம். அந்த சொர்க்கத்தினுடைய சுகத்தினால தன்னையே மறந்து இப்படி ஒரு பதிலை சொல்கிற அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் அந்த சொர்க்கம் இருக்குமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க.